வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேஷன் அட்டைக்கு சூப்பர் சான்ஸ். வெளியான 2 முக்கிய அறிவிப்புகள். தமிழகத்தில் புதிய கார்டுகள் வழங்கப்படுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாக உள்ளது. ஆன்லைன் மூலயமாக எளிதாக விண்ணப்பித்து புதிய ஸ்மார்ட் கார்டுகளை பெறலாம் மக்களே. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். அதாவது குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கார்டு. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ரேஷன் கார்டு மூலயமாக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், அது மட்டும் இல்லாமல் பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 39 மாவட்டங்கள் உள்ளன. இதில் 34,793 நியாய விலை கடைகளானது செயல்பட்டு வருகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் குடும்ப அட்டைகள் என்று பார்க்கும் பொழுது 2,24,78,924 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தமாக 7,02,36,605 பேர் பயனாளிகளாக உள்ளனர் மக்களே. இவர்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசின் சலுகைகள் பெற வேண்டும். ரேஷன் கார்டு முக்கிய தேவையாக உள்ளது மக்களே. 1,00,000 பேருக்கு ஓகேயான ரேஷன் கார்டா? அந்த வகையில்தான் கடந்த ஓராண்டுகள் காலமாக புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தன. தற்போது 3,00,000 விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் 1,00,000 பேருக்கு புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1,00,000 கார்டுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது மக்களே. அந்த வகையில்தான் புதிய ரேஷன் கார்டுகள் இல்லாதவர்கள் உடனடியாக இ-சேவை மையத்திலோ அல்லது வீட்டிலிருந்து கணினி அல்லது மொபைல் ஃபோன் மூலமாகவோ விண்ணப்பித்து புதிய ரேஷன் கார்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகள் பெற ஆன்லைன் விண்ணப்பம் செய்பவர்கள் முதலில் தங்கள் மாவட்டம், வட்டம், கிராமம் உள்ளிட்ட தகவல்களை சரியாக வைத்துக்கொண்டு விண்ணப்பித்தால் வீட்டிலிருந்தே அடுத்த 2 முதல் 5 நிமிடங்களில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிப்பது எப்படி? உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்கலாம். அந்த வகையில்தான் இந்த https://www.tnpdsgovernment.in இணையதள பக்கத்திற்கு சென்று பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் வலது பக்கத்தில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்ற ஒரு காலம் இருக்கும் மக்களே. புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, மறுபரிசீலனை விண்ணப்பம் ஆகிய தொடர்பான காலங்கள் இருக்கும். தற்போது புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்ற ஒரு காலத்தை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்த புதிய பக்கம் திறக்கும். அதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் மக்களே. ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி? முதலாவதாக குடும்ப தலைவரின் பெயர் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுத வேண்டும். தந்தை அல்லது கணவன் பெயரை பதிவு செய்ய வேண்டும். அடுத்த வரிசைகளில் வீட்டு முகவரி ஒன்றின் கீழாக ஒன்றாக ஆங்கிலம் மற்றும் தமிழ் பதிவு செய்ய வேண்டும் மக்களே. இதற்கு கீழாக மாவட்டம் என கேட்கப்பட்டிருக்கும். அதில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் பெயர்களும் வரிசையாக இருக்கும். அதில் தங்கள் வசிக்கும் மாவட்டங்கள் என்ன என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதையடுத்து என்ன மண்டலம் என்ற ஒரு காலமும் இருக்கும் மக்களே. அந்த மண்டலத்தையும் கிளிக் செய்த பிறகு கிராமத்தையும் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக அஞ்சல் குறியீட்டு எண்ணை பதிவு செய்த பிறகு மொபைல் எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக மின்னஞ்சல் அதாவது இமெயில் முகவரி இருந்தால் அதையும் பதிவு செய்ய வேண்டும் மக்களே. இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்ன? இதற்கு பின்பு யார் யார் குடும்பத்தில் உள்ளனர், குடும்பத்தில் உறுப்பினர்கள் விவரங்களையும் படிப்படியாக பதிவு செய்ய வேண்டும். அதில் பெயர், பாலினம், மாற்றுத்திறனாளிகளா, அது மட்டும் இல்லாமல் பிறந்த தேதி, குடும்ப தலைவருடன் மற்றவர்களுக்கு உள்ள உறவு முறை என்ன என பதிவு செய்ய வேண்டும் மக்களே. அதற்கு கீழே அட்டை என்ன அப்படின்றதையும் காலமும் இருக்கும்.
அதாவது உங்களுடைய பண்டகம் இல்லாத அட்டையா, அரிசி அட்டையா, சர்க்கரை அட்டையா அல்லது மற்ற அட்டையா என்பதை குறிப்பிட வேண்டும் மக்களே. இதற்கு பின்னாக நீங்கள் தற்போது தாங்கள் இருக்கும் வீட்டின் குடியிருப்பு சான்று ஆவணங்களையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். புதிய முகவரியில் ஆதார் அட்டை இருந்தால் அதனை பதிவிறக்கம் செய்யலாம். ஆதார் அட்டை வேறு இடம் என்றால் வீட்டின் குடியிருப்பதற்கான ஆதாரமாக வீட்டின் வாடகை ஒப்பந்த பத்திரத்தையும் பதிவிறக்கம் செய்யலாம் மக்களே. ரேஷன் கார்டு புதுசாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் ப்ராசஸை பார்த்தாச்சு. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.